பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் வந்து ஒரு இயற்கை விரும்பி என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இயேசுவை போலவே தன் வாழ்வை வாழ்ந்த ஒரு மாமனிதன், ஒரு புனிதன். அசிசி என்பது ரோமா பக்கத்துல இருக்கு. ரோமையில போனீங்கன்னா ரோமையில் பக்கத்துல அசிசி. வெளிநாடுகள் யூரோப் டூர்லாம் போனா பார்க்கலாம் அசிசி வாழ்ந்த இடம். அவர் வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்துல குப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு நம்ம வச்சுங்க சின்ன இடம் மாதிரி. அங்க ஒரு ஓநாய், எப்படி பாத்தீங்கன்னா இப்ப காட்டுல இருக்க சிங்கம் புலிலாம் ரோட்டுக்கு வந்துருச்சு. தண்ணி இல்ல, அங்க வாழ்வதற்கான உத்தரவாதம் இல்லை என்று உங்களுக்கு காட்டு யானைகள். ஆகவே அந்த ஓநாய் ஒன்று அந்த ஊருக்குள்ளே வந்து, எப்படி நம்ம சொன்ன மாதிரி இந்த பெட் அனிமல்ஸ் மாதிரி அந்த பக்கம் செல்கிற செல்ல பிராணிகளை எல்லாம் கடித்து குதறுகிறது, மக்களை அச்சுறுத்துகிறது. அப்படி ஒரு செய்தியை பிரான்சிஸ் அசிசியார் கேள்விப்படுறார். அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம சாதாரண பேச ஒரு நாய் இருக்கு, அது வெறி பிடிச்ச அலையுது, ரோட்ல பொருளாம் கடிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தெருவில் இருக்க ஊர்ல சேர்ந்து அந்த நாயை கல்லால் அடிச்சு சாவடிச்சிடணும், அந்த நாயை வந்து சாவடிச்சிடலாம் அப்படின்னு தான் முடிவு எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியல, நாய்க்கு அந்த கவர்மெண்ட் ஃபோன் பண்ணி அந்த நாயை பிடிச்சி குத்துலாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த தெருவில் இருந்தவெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க, இந்த ஓநாயை கண்டிப்பா விட்டா நம்ம செல்ல பிராணிகள் எல்லாம் செத்துரும், ரெண்டாவது நமக்கே அது ஒரு பெரிய தொல்லையா இருக்கிறது, அதை அடிச்சு அதை கொலை செய்து விடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து பிரான்சிஸ் அசிசியாவுடைய காது கேட்டுகிறார். பிரான்சிஸ் அசிசியா சொல்றார், நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் அந்த ஓநாயிட்ட போய் பேசுறேன். இவர் கண்டுபிடிக்கிறார், ஏன் அந்த நாய் இந்த ஓநாய் இப்படி தொல்லைப்பதான், அதுக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை தான். அப்ப ஓநாயிட்ட போனாராம். இது நடந்த நிகழ்வு ஒரு புத்தகத்தை பதிவு செய்யும். சகோதரர் ஓநாயே, அவர் பேசுறார், பிரதர் ஓநாய் அப்படின்னு சொல்றார். சகோதரர் ஓநாயே, நீங்க உங்களுக்கு தேவையான உணவை நான் ஏற்பாடு செய்யறேன், உங்களுக்கு தேவையான உணவை நான் ஏற்பாடு செய்யறேன். இந்த வீட்டுல தெருவில் இருக்கிறவங்க, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒவ்வொரு வேலையும் உணவு கொடுத்துருவாங்க. நீங்க எந்த அந்த செல்ல பிராணிகளையோ கடிக்க கூடாது, ஏன்னா மக்களை அச்சுறுத்த கூடாது என்று போய் ஓநாயிட்ட பேசிட்டு வந்தாராம். அதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு அந்த ஓநாய் வந்து அந்த செல்ல பிராணியை கடிக்கல, ரெண்டாவது அந்த மக்களை பயமுறுத்தல, அந்த மக்களும் அந்த ஓநாய்க்கு உணவு கொடுக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் அசிசியார் பாத்தீங்கன்னா அந்தோனியாருக்குள்ள நாய் இருக்கிற மாதிரி ஒரு சுருவம் இருக்கும். அந்தோனியார் பக்கத்துல நாய் இருக்கும், பண்ணு கையில வச்சிருப்பார். அவர் வந்து இயற்கை விரும்பி பேசின விதம், பிரதர் ஒரு ஓனே சி நாயே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்பெல்லாம் நாய் கூட வந்து பெட் அனிமல், நான் சொன்ன மாதிரி ரொம்ப பேர்லாம் வச்சு செல்லமா கொடுப்போம், செல்ல குட்டிலாம். அது மாதிரி அவரிடம் பேசி அவ்வளவு கொடூரமான ஒரு ஓனாயை அமைதிப்படுத்திய நிகழ்வை, ஒரு புத்தகத்தோட வாழ்க்கை நடந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கான். இந்த உலகம் ஒன்றை மட்டுமே இப்ப இயங்கி கொண்டு இருக்கிறது. இயேசு சொன்னதுதான். என்ன சொன்னார் இயேசு? சோழரையை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன தரேன் சொன்னாரு? பைசா தரேன் சொன்னாரா? என்ன தரேன் சொன்னாரு? இப்ப வாசத்துல, நான் உங்களுக்கு அமைதி, நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. உலக நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ராயல் மத்தனா சண்டையெல்லாம் எனக்கு தெரியும். உலகத்துல வந்து இன்னைக்கு அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கு. பல நாடுகள்ல இன்னைக்கு அமைதியற்ற சூழல், எப்ப கொண்டு போடுவான், எப்ப சண்டை போடுவான்னு நமக்கு தெரியாத ஒரு சூழல்கள் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன் சீடருக்கு தருகிற மிக பல முறை, ஒவ்வொரு முறையும் நான் சொல்வேன், ஒவ்வொரு முறையும் சொன்னது, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, நான் உங்களுக்கு அமைதி தருகிறேன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் சொல்கிற இந்த அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. இப்ப ஒரு சின்ன பிரச்சனை, அங்க ஒரு சலசலப்பு, அங்க ஒரு இந்த நாயை அந்த ஓநாயாட்சி சாவடிக்கெல்லாம் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஓநாயிடம் சென்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியவர் தான் பிரான்சிஸ் அசிசியா. அங்க அமைதியான ஒரு சூழலை உருவாக்க முடிந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நான் சொன்ன மாதிரிதான், இன்னைக்கு அலைகள் இல்லாத ஒரு கடலை நம்மால பார்க்கவே முடியாது, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை நம்மால யோசிக்கவே முடியாது. ஆனா இந்த பிரச்சனையின் மத்தியிலும் நாம வாழ வேண்டும். இதுதான் வந்து ஈஸ்வரர் அமைதி. அமைதி போன்றதல்ல, இந்த அமைதி நிரந்தர அமைதி. இன்னைக்கு காலைல அமர்ந்து ஜபித்துக் கொண்டிருந்த போது இந்த சிந்தனை, இந்த உலகம் ஒரு மாயை, எல்லாருக்கும் தெரியும், மாய உலகம், மாய உலகில் அப்படின்னு ஒரு பாட்டுலாம் இருக்கு. அப்ப யோசிச்சு பாரு. ஆனா அந்த மாய உலகம் தான் எனக்கு முக்கியமா தெரியுது. நிரந்தர அமைதி, நிறைவான அமைதி ஒருத்தர் தான் தர முடியும், அது அவர் மட்டும்தான்.
அதை வெளியில சொல்ல முடியாது, அதை அனுபவிக்க வேண்டும். இதுதான் முதல் வாசகத்துல நமக்கு பவுலடிகளார் அனுபவித்தார், அதை தான் அவர் பறைசாற்றினார். நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் சொன்னார், நான் தரும் அமைதி, உள்ளம் கலங்க வேண்டாம், மரண வேண்டாம். ஏன் பயப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். என்னோட அமைதியை உங்களுக்கு உரித்தாக்கி கொள்ளுங்கள், தனதாக்கி கொள்ளுங்கள் சொல்றோம். நீங்க இந்த அமைதியை உள்வாங்கி இருக்கிறோமா அப்படின்னு. ஏன்னா நம்ம வெளியில இருக்கிற புறத்தில் இருக்கிற பல விஷயங்கள் அதிகமான அக்கறை செலுத்துகிற போது இந்த நிறையமான நிம்மதியை அமைதி துளைத்து விடுகிறோம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் தரார் அவருடைய அமைதி நிரந்தரமானது. இந்த உலகம் தரக்கூடிய அமைதி அல்ல, அதை விட மேலான அமைதி தருகிற ஆண்டவரை நமதாக்கி கொள்ள அருள் வேண்டும்.